கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் போட்டால் கொஞ்சம் தெளிக்கும், பார்த்துக்கோங்க. கொத்தமல்லி, புதினா எடுத்துக்கோங்க, கொஞ்சம் தண்ணி சேர்த்து. பிரியாணிக்கு கொஞ்சம் ஆயில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பிரிஞ்சி இலை, மராத்தி பண்ணிக்கலாம். இந்த பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மின்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி மசாலாவும் அந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இல்லையா, இந்த பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன் நான். மினிட்ஸ் ஆயிடுச்சு, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். கம கமன்னு வாசனையோட ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி.